ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மரணம், விஷம், கவனம். இது கொஞ்சம் சிக்கலான ஒரு பதிவு தான், இருந்தாலும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். இன்றைக்கு காலகட்டத்தில் மனமுடிந்த நிலையில் டெய்லி பேப்பர் பார்த்தோம்னா 2 குழந்தைகளை கொன்று தாய் தற்கொலை, குடும்பத்துடன் தொழிலதிபர் தற்கொலை, குடும்பத்தோடு விஷம் அருந்தி மரணத்தை சந்தித்தார்கள், விஷம் கொடுத்து கொல்லப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறது மாதிரி நியூஸெல்லாம் படிச்சுட்டே வரும். ஜாதகத்தில் சில கிரக இணைவுகள் இதை நமக்கு முன்கூட்டியே எச்சரிக்கைப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான கிரக அமைப்புகள், கிரக இணைவுகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி விஷத்தினால் தாக்கப்படும் அபாயம் உண்டுங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ ரொம்பவுமே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். இதில் விஷம் குடிக்கிறது அப்படிங்கிறதுல சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகி கூட மரணத்தை சம்பவிக்கும். ஃபுட் பாய்சன் ஆகி கூட அந்த மாதிரியான அதில் வரும். அதே மாதிரி நண்பர்களால், உறவுகளால் நமக்கு துரோகம் இழைக்கப்படுறது, தொழில்முறை போட்டியாளர்களால், எதிரிகளால் துரோகம் இழைக்கப்படுறது, அவங்க மூலம் விஷம் கொடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகிறதுங்கிற மாதிரியும் வரும். நீங்களே சில இக்கட்டான சூழ்நிலையில் மனம் உடைந்து தற்கொலை முயற்சிக்காக விஷம் அருந்தும் சூழல்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த அமைப்பு எந்த மாதிரி கிரக நிலைகளில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த வீட்டுக்கு முக்கியமாக பொறுப்பு வகிக்கக்கூடிய, இந்த விஷம் சார்ந்த விஷயங்களுக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா விருச்சிகம். இந்த விருச்சிகத்திலேயோ மேசத்திலேயோ சூரியனும் சந்திரனும் அமர்ந்த நிலையில், விருச்சிகத்தில் சூரியன், மேசத்தில் சந்திரன், அல்லது மேசத்தில் சூரியன், விருச்சிகத்தில் சந்திரன், இந்த மாதிரி சூரிய சந்திரர்கள் இந்த 2 வீட்டோடையும் தொடர்பு கொண்ட நிலையில் இவர்களை எங்கேயாவது இருந்து செவ்வாய் பார்த்தார் என்றால், செவ்வாய்க்கு மொத்தம் 3 பார்வை இருக்குது, அது மறந்துடக்கூடாது. 8ஆம் பார்வை, 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை. இந்த 3 நிலைகளில் ஏதாவது ஒரு பார்வையில் சூரியனையோ சந்திரனையோ செவ்வாய் பார்த்தார்னா இவர்கள் விஷம் அருந்தும் சூழல் உருவாகலாம். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறக்கிறீங்க, மேச ராசி, உங்களுக்கு சூரியன் விருச்சிகத்தில் இருக்கார். நீங்கள் மேச ராசி, சூரியன் விருச்சிகத்தில் இருக்கார், கன்னியில் செவ்வாய் இருக்கார். இப்போ செவ்வாய் தனது 8ஆம் பார்வையால் சந்திரனை பார்ப்பார். இப்போ நான் சொன்ன விதி அப்படியே பொருந்தி வருதுங்களா? விருச்சிகத்தில் சூரியன் இருக்கார், மேசத்தில் சந்திரன் இருக்கார், கன்னியில் செவ்வாய் இருக்கார். இப்போ செவ்வாயின் 8ஆம் பார்வை சந்திரனுக்கு கிடைக்குது. இந்த அமைப்பு தான் நான் மேற்சொன்ன விஷம் அருந்தும் சூழல் உருவாகும் அமைப்பு. புரிஞ்சுதுங்களா? இதையே மாற்றி யோசிக்கலாம். மேசத்தில் சூரியன் இருக்கார், மேசத்தில் சூரியன் இருக்கார், விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கார். இப்போ நீங்கள் விருச்சிக ராசி, மேசத்தில் சூரியன் இருக்கார். இப்போ ரிஷபத்தில் அமர்ந்தபடி செவ்வாய் 7ஆம் பார்வையாக சந்திரனை பார்த்துட்ருக்கார். இதுவும் நான் மேற்சொன்ன அமைப்பு தான். புரிஞ்சிச்சிங்களா? இல்லை சூரியனும் சந்திரனும் மேசத்திலேயோ அல்லது சூரியனும் சந்திரனும் விருச்சிகத்திலேயோ அமர்ந்த நிலையில் செவ்வாய் பார்த்தாலும் கூட சில நிலைகளில் இது ஏற்படலாம். சில நிலைகளில் ஸோ இந்த செவ்வாயினுடைய பார்வை விருச்சிகத்திற்கோ மேசத்திற்கோ கிடைக்கும்போது அங்கே சூரியனோ சந்திரனோ இருப்பது என்பது கடுமையான விஷத்தினால் மரணம் ஏற்படும் சூழ்நிலைகள் ஒன்று கட்டாயப்படுத்தி யாரேனும் உங்களுக்கு கொடுப்பதன் மூலமாகவோ அல்லது நீங்களே மனம் உவந்து தற்கொலை முயற்சிகள் செய்வதன் மூலமாகவோ நிகழும் வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு லக்ன பேதம்லாம் கிடையாது, எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் சாத்தியக்கூறுகள் உண்டு. இதெல்லாம் மூல நூல்களில் ரகசியமான முறைகளில் ஒளிந்திருக்கக்கூடிய ஜோதிட ரகசியங்கள். இதை ஒன்றொன்னா வெளிக்கொண்டு வர்றது தான் நம்ம சேனலுடைய நோக்கமே. சரி, இந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் இதில் தப்பி பிழைப்பதற்கான வழிகள் இருக்கிறதா? அடுத்து அதையும் பார்த்துரும். குருவின் பார்வை செவ்வாய்க்கோ சூரியனுக்கோ சந்திரனுக்கோ கிடைத்து விட்டால் இதில் விஷம் அருந்தப்பட்டாலும் கூட பிழைத்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். புரிஞ்சிச்சிங்களா? குருவின் பார்வை மட்டும்தான் இதை காப்பாற்றுற அமைப்பு. அப்போ கூட விஷம் அருந்துற சூழ்நிலையை உருவாக்கி விட்டுரும். அருந்தி காப்பாற்றப்படும் அமைப்பாக அது நிகழும் சாத்தியக்கூறுகள் உண்டு. திரும்பி ஒரு விதியை, இந்த விதியை சொல்கிறேன்.
மேசம், விருச்சிகம் மற்றும் செவ்வாய், சூரிய, சந்திரர்கள் தான் இதற்கு காரணகர்த்தாக்கள். சந்திரன் விருச்சிகத்திலிருந்து சூரியன் மேசத்தில் இருந்தாலும், சூரியன் விருச்சிகத்திலிருந்து சந்திரன் மேசத்தில் இருந்தாலும், இவர்கள் இருவரும் இணைந்த நிலையில் மேசத்திலோ விருச்சிகத்திலோ இருந்தாலும், இந்த 2 பேரும் இணைந்த நிலையில் மேசம் விருச்சிகத்தில் இருக்கும்போது அது 50-50 சாய்ஸ் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கோ. தனித்தனியாக இங்கே இருக்கும்போது அதிகப்படியான வாய்ப்பு. இவர்களை செவ்வாய் எங்கேனும் இருந்தபடி பார்த்தால் இந்த விதி உருவாகும். இன்னொரு ஆப்ஷன் பார்க்கலாம். சூரியனும் சந்திரனும் மேசத்தில், நீங்கள் மேச ராசி சித்திரை மாதம் வந்திருக்கீங்க, சூரியன் சந்திரன் 2 பேருமே மேசத்தில் இருக்காங்க. செவ்வாய் மகரத்தில் உச்ச வலுவோடு இருக்கார். இவர் 4ஆம் பார்வையாக சூரிய சந்திரன் 2 பேருமே பார்க்குறாரு. இந்த ஜாதகம் எதிரிகளால் தாக்கப்பட்டு வலுக்கட்டாயமாக விஷம் அருந்த வைத்து மரணத்தை சம்பவித்த ஒரு ஜாதகம். புரியுதுங்களா? இவர் தானாக குடிக்கல. இவர் ரொம்ப தைரியமான ஆள், வீரியமான ஆள், செயல்திறன் மிக்க ஆள். அந்த தைரியம், வீரியம், செயல்திறனே இவருக்கு மரணத்தை கொண்டு வரும் ஒரு வாய்ப்பாக போகுது. புரியுதுங்களா? இன்னொரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம். ஒரு கடகலக்ன ஜாதகம். இவங்களுக்கு விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம், அங்கேயே சூரியனும் சந்திரனும் இணைஞ்ச நிலையில் அமாவாசை, பூரண அமாவாசை யோகத்தில் பிறந்த இவருக்கு 7ஆம் இடத்துலேருந்து வக்ர செவ்வாயின் பார்வை, ரிஷபத்திலிருந்து செவ்வாய் பார்த்துட்ருக்காரு. வக்ர செவ்வாயினுடைய பார்வை கிடைக்கப்பெறுகிறது. இவர் செவ்வாதிசை நடப்புக்கு இந்த ஜாதகத்துக்கு வரும்போது ஒரு மிடில் ஏஜில் செவ்வாதிசை நடப்புக்கு வரும்போது, செவ்வாய் புத்தியோ செவ்வாய் திசையோ ஏதோ நடப்புக்கு வரும்போது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்குன்னு சொல்லும்போது, இவருக்கு தன்னுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாகவே விஷம் வழங்கப்பட்டது. இவருக்கு குரு மீனத்தில் இருந்தபடி இந்த சூரிய சந்திரர்களை பார்த்தபடி இருந்ததுனால அந்த விஷம் கிட்டத்தட்ட மரணத்தின் வாயில் வரைக்கும் போய் இவரை காப்பாற்றி கொண்டு வந்துருச்சு, பாக்கியாதிபதியின் பார்வை கிடைச்சதுனால. அதுக்கப்புறம் அது போலீஸு, கேஸு, கோர்ட்டுன்னு போய் ஒரு மாதிரி எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தாரு. ஒரு நல்ல வசதி மிக்க மனிதரின் ஜாதகம் தான் கடகலக்ன ஜாதகம். அமாவாசை யோகத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த இந்த ஜாதகத்திற்கு இப்படி ஒரு நிகழ்வு. ஸோ இந்த விருச்சிகம் மேசத்தில் சூரியன் சந்திரன் இருந்து இவரை எங்கேனும் இருந்தபடி செவ்வாய் பார்த்தார்னா இது ஒரு டேஞ்சர் சிக்னல். உங்கள் ஜாதகத்திலோ, உங்கள் குழந்தைகள் ஜாதகத்திலோ, உங்கள் வாழ்க்கை துணை ஜாதகத்திலோ இந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் நீங்கள் எப்போதுமே சாப்பிட்ற சாப்பாடு, இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எதிரிகளை உருவாக்கிக்காமல் இருக்கிற தன்மை, மனமுடைந்து போகாமல் இருக்கக்கூடிய சூழல்கள், இதையெல்லாம் உருவாக்கிக்கணும். குரு பார்வை 1 மட்டும்தான் இதற்கு தீர்வு. எங்கேயாவது இருந்து குரு பார்த்துடணும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை குரு பார்த்து விட்டார், செவ்வாயை பார்த்துட்டாலும் சரி. ஏன்னா செவ்வாயை குரு பார்த்துட்டார்னா அதுக்கப்புறம் அவருடைய பார்வையின் வீரியம் குறைஞ்சி போய்டும். அதே மாதிரி சூரியனை பார்த்துட்டாலும் சரி, சந்திரனை பார்த்துட்டாலும் சரி, இந்த 2 வீடுகள் மற்றும் செவ்வாயின் நிலையில் கொண்டு கவனம், எச்சரிக்கையுடன் செயலாற்றுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.